ஐபிஎல் வீரர்களுக்கான ஏலம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதிகபட்சமாக இந்திய வீரர் ரிஷப் பண்டை லக்னோ அணி 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. தமிழக வீரர் அஸ்வின் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை அணியில் இடம் பிடித்துள்ளார். 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் பங்கேற்கும் 10 அணிகளுக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் ஏலம் நடைபெறும் நிலையில் முதல் நாள் ஏலத்தில் 467 கோடியே 95 லட்சம் ரூபாய்க்கு 72 வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். அந்த வகையில் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட் லக்னோ அணி சார்பில் 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் அணி 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும், வெங்கடேஷ் ஐயரை கொல்கத்தா அணி 23 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் எடுத்திருக்கிறது. அர்ஷ்தீப் சிங் மற்றும் சாஹல் ஆகியோரை தலா 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. இங்கிலாந்து வீரர் பட்லர் குஜராத் அணிக்காக 15 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். KL ராகுலை 14 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணியும், ட்ரெண்ட் போல்ட்டை 12 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணியும், அதே தொகைக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரை ராஜஸ்தான் அணியும் ஏலத்தில் எடுத்துள்ளன. ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் பெங்களூரு அணியில் விளையாட 12 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை நூர் அகமது 10 கோடி ரூபாய்க்கும், அஸ்வின் 9 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும், கான்வே 6 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர். கலீல் அகமது 4 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கும், ரச்சின் ரவீந்திரா 4 கோடி ரூபாய், ராகுல் திரிபாதி 3 கோடியே 40 லட்சம், விஜய் சங்கர் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் என ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளனர். தமிழக வீரர் நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏலம் எடுத்திருக்கிறது.